ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே அருமையான பால்கோவா வீட்டிலே எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால்கோவா செய்கிறதுக்காக நான் இங்கே 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு கப் அளவுக்கு பால் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 6லேருந்து 7 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு எலுமிச்சை பழம். இதையோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இங்கே பாலை காசிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலெல்லாம் ஒரு கிண்ணத்துக்கு ஊற்றி இதை கொஞ்சமாக காசிக்கலாம். பாருங்கள், பால் இப்போது கொஞ்சம் பொங்குற அளவுக்கு வந்திருக்கு அன்னும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழத்தை மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா முழு எலுமிச்சை பழத்தை சேர்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் பாதி எலுமிச்சை பழத்தை சேர்த்தாலே பால் திரிஞ்சிடும். இப்போ எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பால் நல்லா திரிஞ்சு வந்துடுது. இப்போ இந்த மாதிரி பால் நல்லா திரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி இல்லாத இந்த கோவாவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாத நல்லா நீட்டாக வடிகட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி இல்லாத வடிகட்டின கோவாவை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு கோவா. இப்போ ஒரு பாண்டலி வச்சுட்டு பாண்டலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோவாவை இது கூடவே சேர்த்துடலாம். இந்த கோவாவை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இது கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இதை கூடவே சேர்த்துடலாம். இந்த சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதிலே கொஞ்சம் தண்ணி ஊறி வந்துடும். இந்த சர்க்கரை கரைய நல்லா தண்ணி வரும். இந்த மாதிரி கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னுட்டு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டணும். இந்த தண்ணி பாதியாக இந்த மாதிரி சுண்டி வந்திருக்குன்னும் போது இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பால் பொடி கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும், கைவிடாத. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கைவிடாத. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இது கீழே அடி பிடிக்காத இருக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக இருக்குது தண்ணி. இந்த தண்ணி கூட நல்லா சுண்டி வந்துடணும். இதை நல்லா இந்த மாதிரி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு என்னும் போது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த ஏலக்காய் தூள் கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண தான் கோவா நல்லா மணலாக ரெடி ஆகும். நல்லா ரவுண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. கோவா கூட ரெடியாக இருக்குது. பாருங்கள், கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கே ரவுண்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான பால்கோவா ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணதாச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.